மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி என்பது 3 சொல்லாடல்களை கொண்டதாக இருக்கிறது. அன்பு, மகிழ்ச்சி, நட்பு. இம்மூன்றும் இயல்பு மாறாமல், பொருள் மாறாமல் பயணிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனக்கு ஒரு அருமையான பாடல் நினைவுக்கு வருகிறது. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார். இந்த அன்பும் நட்பும் இருக்கிற இடத்துல இறைவன் மகிழ்ச்சியாக உருவெடுக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தியலாக இருக்கிறது. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அன்பில், நட்பில் மகிழ்ச்சி இருக்கிறதா? நாம் கொண்டிருக்கிற அன்பும் நட்பும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது அது கெடுக்கிறதா? பல சூழல்களில் அன்பு என்கிற பெயரிலும் நட்பு என்கிற பெயரிலும் நாம் இன்று மகிழ்ச்சி அல்ல, பிளவை, பிரிவை, வெறுப்புணர்வை, கோபத்தை, மது போதைகளை ஊக்குவிக்கிறவர்களாக உருமாறி போகிறோம். காரணம், நம்முடைய அன்பு அன்பாகவே இருப்பதில்லை. அந்த இயல்பு கலப்பும் பிறழ்வும் கொண்டதாக உருமாறி போகின்றது. இயேசு சொல்கிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இயேசு தந்தை அந்த இயேசுவை அன்பு செய்தது போல இன்று நம்மையும் எந்த கலப்பும் பிறழ்வும் இல்லாமல் அப்படியே அன்பு செய்கிறவராக இருக்கிறார். நாமும் இந்த கலப்பும் பிறழ்வும் இல்லாமல் இதோ சுய விருப்பத்திற்காக, சுய நலனுக்காக இந்த அன்பையும் நட்பையும் பயன்படுத்தாமல் இதோ பிறர் நலனோக்கோடு இயேசுவை போல பிறரை அன்பு செய்கிற பொழுது நிச்சயமாக அங்கு மகிழ்ச்சி பெருகும். அது நமக்கு நிறைவானதாகவே உருமாறும் என்பதை இயேசு குறிப்பிடுகிறார். இந்த பெரும் மகிழ்ச்சி எப்படி உருவாகும்? இந்த நிறைவு எப்படி பெருகும்? அது நட்பிலே, நட்பினுடைய தியாகத்திலே உருவெடுக்கிறது என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். சொல்லில் மட்டுமல்ல, அவர் செயலிலும் கூட நமக்கு முன்மாதிரிகை காட்டியிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன் உயிரையும் கொடுத்து நட்புக்கும் அன்பிற்கும் இலக்கணம் தருகிறார். நாமும் கூட இந்த இயேசுவை பின்புலமாக, மையமாக கொண்டு அன்பும் நட்பும் செலுத்துகிற பொழுது, அதிலே கலப்பும் பிறழ்வும் இல்லாமல் இருக்கிற பொழுது நிச்சயமாக அது நம் நலனுக்காக, சுயநலனுக்காக இருக்காது. அது பிறர் நலனுக்காக, பிறர் வாழ்வுக்காகவே இருக்கும். அது பணம், பொருள், இன்பம் என்கிற நிலைப்பாடோடு அல்ல, உயிரையும் விட மேலானது என்பதை இயேசு நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய அன்பை, நட்பை பிறர் நலனுக்காக, வாழ்வுக்காக கொடுக்கிற பொழுது அது உயிரே என்றாலும் இழக்கிற பொழுது அது பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அங்கே இறைவன் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், நட்பாய் இருக்கிறார், இரண்டும் கலந்த பெரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இந்த பெரும் மகிழ்ச்சியை நாமும் அனுபவிக்க, அதில் நிறைவு காண இயேசு கூறுவது போல அந்த அன்பில் நிலைத்திருக்க இன்று இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைப்பிற்கு செவிமடுத்தவர்களாக நம்முடைய அன்பையும் நட்பையும் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய அன்பிலே, என்னுடைய நட்பிலே கலப்பும் பிறழ்வும் இருக்கிறதா? சுயநலம் இருக்கிறதா? அது என்னுடைய பேராசைக்கான ஒன்றாக இருக்கிறதா? அது பிறரை கெடுக்கிறதுக்காக இருக்கிறதா? மகிழ்ச்சி அளிப்பதற்காக இருக்கிறதா? அப்படி என்றால் இன்று இயேசு சொல்லித் தருகிற அந்த மாபெரும் நட்பை, அன்பை, அங்கு உண்டாக்கப்படுகிற மகிழ்ச்சியை நம்முடைய இழப்பால் பிறர் கொடுப்போம். நம்மை நாம் இழக்கிற பொழுது அது நம்மிடம் இருக்கிற ஆசைகளா அல்லது நம்மிடம் இருக்கிற எண்ணங்களாக, சிந்தனைகளாக இருக்கிற எல்லாவற்றையும் பிறருடைய நலனுக்காக, பிறருடைய வளர்ச்சிக்காக, பிறருடைய வாழ்வுக்காக இழக்கிற பொழுது நாமும் இந்த இயேசுவை போல பிறர் வாழ்விலே மகிழ்ச்சியாக என்றும் இருக்க முடியும் என்பதை நிலைப்படுத்தி இயேசுவுக்குரிய அன்பர்களாக, நண்பர்களாக நாமும் அன்பிலும் நட்பிலும் என்றும் நிலைத்திருப்போம்.
மகிழ்ச்சியை பிறருக்கு உவகையாக அளித்து அதிலே நிறைவு பெறுவோம். இறைவனுடைய ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.